அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெதஸ்தா ஜெப ஐக்கியத்திலிருந்து உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:1 இப்படி சொல்லுகிறது: ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கரை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் தொடராதிருந்தோம், யாரும் துரத்தாமலே, யாரும் விரட்டாமலே அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பயமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அவருடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அதில் சமாதானம் இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை, அதில் நிம்மதி இல்லை, அதில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரும் தொடராமலே துன்மார்க்கர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், துன்மார்க்கனுக்கும் பிரச்சனை உண்டு, நீதிமானுக்கும் பிரச்சனை உண்டு. துன்மார்க்கனுக்கும் பாடுகள் உண்டு, நீதிமானுக்கும் பாடுகள் உண்டு. ஆனால் வித்தியாசம் ஒண்ணுதான், துன்மார்க்கன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், நீதிமான் தைரியமாய் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கடந்த காலங்களில, கடந்த நாட்களில ஏதோ ஒன்று உங்களை ஓட வைத்திருக்கலாம், என்னை ஓட வச்சிருக்கலாம், என்னை விரட்டி இருக்கலாம், என்னை ரொம்ப வேகமாய் துரத்தி இருக்கலாம். ஆனால் நான் இப்போது தேவனுடைய பிள்ளை, என்னை எதுவும் துரத்த முடியாது. விசுவாசிங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பு தகப்பனே, இதை பார்க்கிற நம்முடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. வியாதியின் துரத்தல்கள் முடிவடையட்டும். கடன் பிரச்சனையின் மூலமாய் ஓடுகிற அனுபவம் இருக்கும் என்றால் இன்றோடு முடிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்களாக. அற்புதம் நடக்கட்டும். இதை கேட்கின்ற பொழுதே அந்த தைரியம் இந்த இருதயங்களில் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.